சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை பெரிய அளவில் உயர்ந்தும் லேசான விலை வீழ்ச்சியையும் கண்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்த தங்கம் விலை புதன்கிழமை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 50 ரூபாய் உயர்ந்து 6710 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 சவரன் தங்கம் 400 ரூபாய் உயர்ந்து 53680 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 92 ரூபாயாகவே விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 92,000 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2500 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இதனால் தங்கத்தின் விலை சென்னையிலும் உயர்ந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திராவில் முட்டை பப்ஸ் மற்றும் காலை சிற்றுண்டிக்காக முதலமைச்சர் அலுவலகம் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்ததாக ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவது அம்மாநில அரசியலில் விவாதப் பொருளாகியுள்ளது. 2019 முதல் 2024 மே வரை ஆந்திராவில் ஜெகன்மோகன் தலைமையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. இந்த 5 ஆண்டுகளில் முட்டை பப்ஸ் வாங்கியதற்காக மட்டும் சுமார் 3,62 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அலுவலகம் செலவழித்துள்ளதாக புகார் எழுந்தது. அதாவது நாள் ஒன்றுக்கு 993 முட்டை பப்ஸ் வீதம் 5 ஆண்டுகளில் 18 லட்சம் முட்டை பப்ஸ் வாங்கியதாக கணக்கெழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் அரசு பணம் செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் 2014 முதல் 2019 வரையிலான சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் காலை சிற்றுண்டிக்காக 8,50 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அலுவலகம் செலவழித்துள்ளதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் மறுப்பு தெரிவித்துள்ளன.